பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. You will do good. ஆமென். இவங்களுக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்களா? பரவாயில்ல, இதிலும் நல்லா இருப்பீங்க. ஆமென். இன்னும் நல்லா இருப்பீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து, துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. இயேசுவே உமக்கே ஐயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்க, இயேசுவா. நீங்க அந்த வார்த்தையை சொல்ல துவங்கும் போதே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் தேவன் அதமாக்குகிறார். ஆமென். அந்த நாமம் என்ன நாமம் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே 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 உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Together let's lift up his name. நாமம் உயரணும், உயர்த்தப்படத்தக்க ஒரே ஒரு நாமம், அது உங்க நாமம் மாத்திரம் தான்பான்னு சொல்றவங்க, ஓ ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. 1 2 கைகளை உயர்த்தி சொல்லமா, இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. சொல்லுமா, அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்து சொல்லுங்க, துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர்
எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன். இப்படி சொல்லாம அவரை பார்த்தப்பா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, ஆதாரம். லேச கையை உயர்த்தி ஆதார். இன்னொரு ஆதாரமே. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாமா? ஆதாரம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கைக்கு the basic need that I want in this life is you. Amen. நீங்க மாத்திரம் எனக்கு போதும். Amen. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இருந்தா மற்றதை எல்லாம் கூட கூட கூடையா கொடுக்கப்படும். நீங்க போதும் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு உங்களை நன்மையினால் நிரப்பவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை பார்த்து யாரு உதவ மாட்டீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்ல உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறனாலும் சரி, என் தேவன் உங்களை அவர் இருதயத்திலும் அவருடைய உள்ளங்கையில் அவர் பொறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு புது பாட்டு பாடலாமா? இப்போதான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு உங்க கூட பாடணும்னு ஆசைப்படுறேன். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? நீங்க சூப்பரா பாடுறீங்க, அதனால உங்களுக்காக நல்லா கை தட்டிக்கோங்க பார்க்கலாம். நான் போற இடத்துல எல்லாம் பாடுறது கிடையாது, நல்லா பாடினாங்கன்னா அங்க பாடுது. சரியா? என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடுறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை உயர்த்தினால் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்பவன் யார்? பாருங்க. நீர் என்னை உயர்த்தினால் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்பவன் யார்? நீர் என்னை விடுவித்தால் கட்டுண்டவன் என்று சொல்பவன் யார்? நீர் என்னை விடுவித்தால் கட்டுண்டவன் என்று சொல்பவன் யார்? அடுத்தது, நீர் ஆசீர்வதித்தால் என்னை சபிக்கப்பட்டவன் சொல்பவன் யார்? சொல்லுங்க. நீர் ஆசீர்வதித்தால் என்னை சபிக்கப்பட்டவன் சொல்பவன் யார்? நீர் என்னை பயன்படுத்தினால் பயனற்றவன் என்று சொல்பவன் யார்? சொல்லுங்களேன். நீர் என்னை பயன்படுத்தினால் பயனற்றவன் என்று சொல்பவன் யார்? இப்போ பக்கத்துல பார்த்து, யார் யாரால் முடியும்? சொல்லுங்க. யார் யாரால் முடியும்? யாரால் முடியும்? ஒன்றுமில்லாதவன் என்று என்னை சொல்லிட. சொல்லமா எல்லாரும் சேர்ந்து, யார் யாரால் முடியும்? யாரால் முடியும்? ஒன்றுமில்லாதவன் என்று என்னை சொல்லிட. நல்லா கேட்டு ரசிச்சு பாடுங்க. சகலமும் எனக்காய் செய்ய என்னவரே என்னோடு இருக்க. சொல்லி பாருங்க. சகலமும் எனக்காய் செய்ய என்னவரே என்னோடு. அப்படியே பார்த்து சந்தோஷமா, யாரால் யாரால் முடியும்? சகோதரி, நீங்க தானே சாட்சி சொன்னீங்க முன்னாடி வந்து, அவங்கள பார்த்து பாடுங்க. யாரால் யாரால் முடியும்? கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏ மைனர் கொடுத்துறீங்களா? ஏ மைனர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் உயர்த்தினா நம்மை தாழ்ந்தவன் சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. நம்மளை பார்த்து இந்த இந்திய தேசத்துல என்ன சொல்றான்னா மைனாரிட்டின்னு சொல்றான். என்ன சொல்றான்? அவங்களெல்லாம் பார்த்து நம்ம நக்கலா சிரிக்கணும். ஆமென். பரலோகமே எங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நானே பரலோகம், நான் இருக்கிற இடம் பரலோகம். அப்புறம் நீங்க என்னடா எங்களை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்றது? ஆமென். இப்படி சொல்லுங்க, அவர் எங்க கூட இருந்தா நாங்க தான் மெஜாரிட்டி. ஆமென்.
அதுதான் இந்த பாட்டு. அவர் சொல்ல 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 அவரை ரசித்து ருசித்து எழுதின பாட்டு. என் கூட சேர்ந்து பாடுவீங்களா எல்லாரும்? யாரால் முடியும், யாரால் முடியும். என்ன ஸ்கேல்மா இது? ஏ மைனரா? யாரால் முடியும், இயேசுவே உம்மால் முடியும். யாரால் முடியும், யாரால் முடியும். கரெக்டா? உம்மை போல் என்னை நேசிக்க யாரால் முடியும், இயேசுவே நீரே போதும். யாரால் முடியும், உம்மை போல் என்னை நேசிக்க யாரால் முடியும், இயேசுவே நீரே போதும். அடுத்தது, யாரால் முடியும், உம்மை போல் என்னை புரிந்து கொள்ள யாரால் முடியும், நீரே போதும். அடுத்தது, நீர் என்னை உயர்த்தினார், என்னை தாழ்ந்தவன் என்று சொல்பவன் யார்? நீர் என்னை விடுவித்தார், கட்டுண்டவன் என்று சொல்பவன் யார்? நீர் ஆசீர்வதித்தார், என்னை சபிக்கப்பட்டவன் சொல்பவன் யார்? நீர் என்னை பயன்படுத்தினார், பயனற்றவன் என்று சொல்பவன் யார்? யார் யாரால் முடியும், யாரால் முடியும், ஒன்றுமில்லாதவன் என்று என்னை சொல்லிட, சகலமும் எனக்காய் செய்ய என்னவரே என்னோடு இருக்க யாரால் யாரால் முடியும். சொல்லி பாருங்க பார்க்கலாம் எல்லாரும். யாரால் யாரால் முடியும். பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். பார்த்து, யாரால் யாரால் முடியும், யாரால் யாரால் முடியும். இப்போ ஒரு சின்ன ரிடில் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டான்ஸா. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல, சிறியவன் என்றறிந்தும் அரியணை ஏற்றிடவோ. யார் சொல்லி பார்க்கலாம்? யாரு? சத்தமா சொல்லுங்க. தாவீது. சொல்றீங்களா? அப்போ சிறியவன் என்றறிந்தும் அரியணை ஏற்றிடவோ. அடுத்தது கண்டுபிடிங்க. மந்தனாவென்றறிந்தும் மந்தையை மீட்க அழைத்திடவோ. மோசே. அடுத்தது, இதுதான் நீங்க வசனம் தெரிஞ்சதுன்னா கரெக்டா சொல்லிடுவீங்க. எதிர்த்தவன் என்றறிந்தும் கிருபையை பொழிந்திடவோ. யோசேப்பு எப்ப எதிர்த்து நின்னாரு? அடுத்தது, எதிர்த்தவன் என்றறிந்தும் கிருபையை பொழிந்திடவோ. பியூட்டிஃபுல் தம்பி. தம்பிக்கா கை தட்டுங்க பார்க்கலாம். பவுல். ஆமென். ஏன் தெரியுமா? எதிர்த்து நின்றான். ஸ்டீஃபனை சாகடிக்கிறதுல முக்கியமான பங்கு யாருக்கு? ஆனா அவன் மேல அதிகமான கிருபையை என் தேவன் பொழிந்தார். அதுதான் சொல்லுங்க. எதிர்த்தவன் என்றறிந்தும் கிருபையை பொழிந்திடவோ. அடுத்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தன்தான் என்றறிந்தும் இஸ்ரவேலாக மாற்றிடவோ. யாரால் முடியும், யாரால் முடியும், யாரால் முடியும். அவரை பார்த்து, இயேசுவே உம்மால் முடியும். சூப்பரா இருக்கா பாட்டு? சேர்ந்து பாடலாமா? சிறியவன் என்றறிந்தும் அரியணை ஏற்றிடவோ. மந்தனாவென்றறிந்தும் மந்தையை மீட்க அழைத்திடவோ. எதிர்த்தவன் என்றறிந்தும் கிருபையை பொழிந்திடவோ. எத்தன்தான் என்றறிந்தும் இஸ்ரவேலாக மாற்றிடவோ. யாரால் முடியும், யாரால் முடியும், யாரால் முடியும், இயேசுவே உம்மால் முடியும். யாரால் முடியும், உம்மை போல் என்னை நேசிக்க யாரால் முடியும், இயேசுவே நீரே போதும். யாரால் முடியும், உம்மை போல் என்னை புரிந்து கொள்ள யாரால் முடியும், நீரே போதும். எப்படி சொல்லுவீங்களா? நீர் என்னை உயர்த்தினார், என்னை தாழ்ந்தவன் என்று சொல்பவன் யார்? நீர் என்னை விடுவித்தார், கட்டுண்டவன் என்று சொல்பவன் யார்?
நீர் ஆசீர்வதித்தார் என்னை சபிக்கப்பட்டவன் சொல்பவன் யார்? நீர் என்னை பயன்படுத்தினார் பயனற்றவன் என்று. லாஸ்ட் ஒன் டைம் டுகெதர். யார் யாரால் முடியும்? யாரா